Hi friends, welcome to Flames to Fashion. Today day 95, successfully day 95, 100 days challenge, blouse design from Kavi's wardrobe. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது இந்த saree தான், கிளிப்பச்சை கலரில். இது ஆக்சுவலி கிளிப்பச்சை கலர் தான், பட் உங்களுக்கு இந்த ஷேடில் அந்த மாதிரி தெரியுது. டார்க் பிங்க்கில் பைப்பிங் த்ரெட் கொடுத்த saree. ஒரு சீசனில் இந்த saree வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. இது யூஸ்வலி நான் இந்த மாதிரியான sarees யூஸ் பண்ண மாட்டேன், இந்த டிசைனர் sarees நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட்டு இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்றதுக்காக அந்த டிசைனர் saree நான் பார்த்தேன். சரி எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இதுதான் என்கிட்ட இருக்கிற இது மாதிரியான டிசைனர் saree, இது ஒன்று தான். யூஸ்வலி என்கிட்ட காட்டன் சில்க் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த saree. பட்டு எடுத்த அந்த saree எடுத்ததுக்கு அப்புறமேலுக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்து, அதில் இந்த எம்ப்ராய்டரி பேட்டர்னுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்க, அந்த எப்பவுமே saree எனக்கு அமைதா இல்லை என்னோடய லக்கா இல்லைன்னா என்ன சொல்கிறது, என்னோடய பிளஸ்ஸிங்காக என்னன்னு தெரியல. எப்போவுமே நான் எடுக்கிற saree வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிரும், மற்றவங்களுக்கும் பிடிக்கும். அது அந்த மாதிரியான செலெக்ஷன் தான் நான் saree செலெக்ஷன் பண்ணுறது. இதில் வந்து கிளாத்து மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குமே தவிர, ஜார்ஜெட் கிளாத்துன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வருமே தவிர, மற்றபடி saree வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். இது வந்து ஒரு நெய்வேலியில் பிபிஎஸ் அப்படின்ற ஒரு கடையில் தான் நான் எடுத்தேன். அது மேக்ஸிமம் நான் அங்கே தான் எடுப்பேன். saree மட்டும் இப்போ இளவரசி சில்க்ஸில், சேலம் இளம்பிள்ளை இளவரசி சில்க்ஸில் எடுத்துக்கிறது. மற்றபடி எல்லாமே பிபிஎஸ்சில் எடுக்கிறது தான். இதில் இந்த எம்ப்ராய்டரி பார்த்திங்க அப்படின்னாக்கா மிஷின் எம்ப்ராய்டரி தான் ஓடி இருக்கும். இது மேலே குட்டி குட்டி புட்டாஸ் வந்து உங்களுக்கு வந்து எங்கே பார்த்தாலும் வந்திருக்கும், தெரியுதுங்களா? பாருங்கள், ஃபுல்லாக saree ஃபுல்லாகவுமே எங்கேயுமே அந்த இது. சில சாரீங்களில் பார்த்தா அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ஃப்ரண்ட்டில் இப்போ இது போடுறோம் இல்லைங்களா, முந்தி போடுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் எம்ப்ராய்டரி இருக்கும். சிலது இந்த ஃப்ளீட் வரைக்கும் வந்து முடிஞ்சிருக்கும். பட் இந்த saree பார்த்தீங்க அப்படின்னாக்கா saree ஃபுல்லாகவுமே அந்த ஒர்க் உங்களுக்கு வந்திருக்கும். கடைசி வரைக்குமே அந்த ஒர்க்கு, நீங்கள் உள்ளே சொருகிற வரைக்குமே அந்த ஒர்க் உங்களுக்கு இருக்கும். ஒரு ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு இந்த சாரியில். சரி, நான் அதனால தான் நான் இந்த saree எடுத்தேன். ஆக்சுவலி இந்த சாரீக்கு வந்து நான் பெரிய ப்ளவுஸ் டிசைன் பண்ணுற ஐடியா கிடையாது எனக்கு. ஆனால் இது நான் நார்மலாக தைக்க தான் உக்காந்தேன். ஆனால் தைக்க உக்காந்ததுக்கு அப்புறமேலுக்கு தான் இந்த டிசைன் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துச்சு. சரி பண்ணால் என்ன அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் ஒர்க் எடுத்து பண்ண டிசைன் தான் இது. பாருங்கள், தெரியுதுங்களா? இதில் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, saree பார்ட்டை வந்து 3ஆக கட் பண்ணிக்கிறது. கட் பண்ணிவிட்டு இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, அதாவது பேக் நெக்கு, இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு, இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த சாரியில் இருக்கக்கூடிய கோல்டன் கலர் இருக்குது இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி அதில் வந்து கேன்வாஸ் கொடுத்து இந்த டிசைன் வச்சுட்டு, அதுக்கு ஓரத்தை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு லேசஸ் கொடுத்துருக்கேன். அந்த வேவ்டு லேசஸ் கொடுத்துருக்கேன். பைப்பிங், இந்த கலர் பைப்பிங் இதுக்கு கொடுத்துட்டேன். இதே தான் இந்த பக்கமும் பண்ணியிருக்கிறேன். நடுவில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த saree கலருக்கு ஒரு கிளாத் ஒன்று எடுத்து அதை ஃப்ரில் வச்சுருக்கேன். ஃப்ரில் வச்சு செஞ்சுருக்கேன் பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த ஃப்ரில் நடுவில் வந்து எம்டியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ப்ளவுஸ் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பைப்பிங் ஒன்று கொடுத்துட்டு அதில் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா இல்லைன்னு தெரில. இது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரியேட்டிவிட்டியில் உருவான ப்ளவுஸ் தான் இது. இப்படி செஞ்சால் என்ன, இப்படி செஞ்சால் என்ன, இப்படி செஞ்சால் என்னன்னு அப்படி உருவான ப்ளவுஸ் தான் இது. ஆனால் இது வந்து என்னுடைய ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது அந்த அளவுக்கு எனக்கு டைமும் எடுத்தது எனக்கு. அதே தான் பேக்கில் என்ன பண்ணியிருக்கணும் அதை அப்படியே வந்து மினிமைஸ் பண்ணி ஹேண்டுக்கு பண்ணியிருப்பேன், தெரியுதுங்களா? அங்கே என்ன பண்ணியிருக்கணும் அதை அப்படியே மினிமைஸ் பண்ணி ஹேண்டுக்கு பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து ஒரு குஞ்சம் ஒன்று கொடுத்துருக்குறேன். 3 குஞ்சம், இது 3 ஹேங்கிங்ஸை ஒன்றா கட்டி ஒரே இடத்துல கொடுத்துருக்குறேன். இங்கேயும் பாருங்கள். எனக்கு சம்டைம்ஸ் சில ப்ளவுசஸ் வந்து இந்த மாதிரி அமையும். எப்படி அப்படின்னாக்கா, நான் தைக்க உக்காந்தது ஒன்றா இருக்கும், ஆனால் தைக்கிறது ஒன்றா இருக்கும், தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அது வேறு ஒன்றா மாறும். ஃப்ரண்ட்டில் கிராஸில் எம்டியாக இருக்க வேணான்னு சொல்லிட்டு இந்த லேஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன்.
பட் ஆனால் இந்த சாரீக்கு இவ்வளோ ஒர்க்கு தேவையில்லை தான். பட்டு அது அமைஞ்சிருச்சு. இது என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, ஆக்சுவலி வந்து இதில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா, இதில் வந்து ஹேங்கிங்ஸ் தான் வாங்கி கொடுத்துருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த ஹேங்கிங்ஸ் தான் இந்த சாரியில் கொடுத்துருந்தேன். பட்டு ஒரு கோயிலுக்கு போயிருந்தப்போ அந்த கூட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, ஒரு ஹேங்கிங்ஸ் வந்து எங்கே விழுந்ததுன்னே தெரில, விழுந்துருச்சு. ஒன்று தான் இருந்துச்சு. சரி, அந்த மாதிரி அப்படியே விட முடியாது இல்லைங்களா. சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப இந்த ரோஸ் கலர் கிளாத் இருந்ததுங்களா, அதை வச்சு ஸ்டெப்டு ட்ரையாங்கிள் டை நாட் பண்ணிட்டேன். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நமக்கு தைக்க தெரியுன்றனால நம்ம என்ன வேணாலும் தைச்சிக்கலாங்க. நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம க்ரியேட்டிவிட்டி நம்ம போடுறத யாரும் தடுக்க முடியாது. ஓகேங்களா? இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இது போல் டிசைன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் மேலும் ப்ளவுஸ் டிசைன் ஐடியாவுக்கு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.